என்ன சொல்லு? நேரமாச்சு வேலைக்கு. இன்னைக்கு நீங்க கூட வேலைக்கு போக வேண்டாம். இன்னைக்கு உங்களை பார்க்கிறதுக்கே ஆளுங்க எல்லாம் வராங்களாக்கும். என்ன காலையில டொனேஷன் வசூல் பண்றாங்க என்ன? எதுவா இருந்தாலும் 1ஆம் தேதி வர சொல்லி. கையில சுத்தமா காசு கிடையாது. டொனேஷன் வாங்கல யாரும் இல்ல. எங்க ஊர்ல இருந்து தான் எங்க சொந்தக்காரங்க வராங்களாக்கும். ஓ, உங்க ஊர் விஐபிங்க எல்லாம் வராங்கன்னு நான் வேலைக்கு லீவ் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? போடி வேலையை பார்த்துட்டு. அந்த காட்டானுங்க 3 வேளை திங்கிறதுக்காக வருவானுங்க. ஆக்கி கொட்டு தின்னுட்டு போகட்டும். எனக்கு நிறைய வேலை இருக்குதாக்கும். இங்க இருங்க மாமா. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுறீங்க. எனக்கு கெட்ட கோவம் வந்துருமாக்கும். ஏண்டி உன் சொந்தக்காரனுங்களே என்ன வேலை பாக்குறானுங்க? காட்டு வேலை தான் பாக்குறாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதைத்தான் சொன்னேன். காட்டு வேலை பாக்குறானுங்க காட்டுறானுங்க. அப்ப ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் ஐடினா? இது என்னடி புதுசா சொல்ற? மாமா என்ன கேன்சருக்கு நினைச்சிட்டீங்களா? பாப்பனைக்கு வாழ்க்கையில இருந்து வந்தவளுக்கு அறிவில்லை நினைச்சுக்காதீங்க. எல்லாமே நிறையவே இருக்குது. உலகத்துல உனக்கு அறிவில்லைன்னா உலகமே அழிஞ்சிருண்டி. உலகத்துல இருக்கிற மொத்த அறிவும் தலைக்குள்ளதான் இருக்குது. சரி சரி, இப்ப என்ன எதுவா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வந்து பாக்குற. நிறைய வேலை கிடக்குது, கிளம்பணும். இப்ப நீங்க போனீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க மாமா. ரொம்ப வருத்தப்படுவேனா? அப்படின்னு வருத்தப்படுவேன். வீட்ல வைக்கிற பஞ்சாயத்தை ஐடி கம்பெனில வந்து வச்சிருவாங்க. என்ன பஞ்சாயத்தா? ஆமா ஆமா, கொஞ்ச நாள் நீங்க சரியில்லாம போயிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்க வீட்ல இருந்து சொந்தக்காரங்க வராங்க. ஒழுங்கு மரியாதை வீட்ல இருந்தா வீட்டுக்கு மரியாதை. அப்படி இல்ல உங்க மரியாதை ஐடி கம்பெனில போயிருமாக்கோ, பாத்துக்கோங்க. ஒரு மனுஷன் பொறுமையா இருந்தா பொறுக்காதுல. என் சொந்தக்காரங்க வரட்டும், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. இவன் என்ன இப்படி சொல்றான்? அப்படி ஒன்னும் நம்ம தப்பு பண்ணலையே. யோசிச்சு பாப்ப ஏதோ தப்பு கிப்பு பண்ணிருக்கமான்னு. இல்லையே, இந்த மாசம் எந்த தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. மாப்பிள முப்பாத்தா எங்க இருக்கிறீங்க? ஐயோ, என்ற மாமனார் மாதிரி குரல் கேக்குது. அப்பா ஐயோ, கட்டின உருசன் கூட வாக்காம கீழே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்பா வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. அப்பா அம்மா எல்லாரும் வாங்க வாங்க. மாமா ஆச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. எங்க நீ எப்படி இருக்கறன்னு துரும்பாயாச்சு போயிருக்கியேமா. என்னமா பண்றது? இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து வேலை செஞ்சே சலிச்சு போறோமா. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க வாங்க. நாங்களாம் உள்ள வரதா இல்லம்மா. உன்னை நல்லபடியா வாழ்ட்டு இருந்தா கட்டி கொடுத்தோம். உன்ற வீட்டுக்காரர் என்ன இவ்வளவு பிரச்சனை பண்றாரு? நாங்க உள்ள உட்காரட்டி என்ன அந்த மரத்தடியில உட்காந்துட்டு இருக்கிற வர சொல்லு. ஆமாமா, நாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். உன்னோட வீட்டுக்காரர் கூப்பிடு, நியாயத்தை கேப்பா. ஏய் என்னடி இது? எல்லாம் ரோட்ல உட்காந்துட்டு கிடக்குறானுங்க. வீட்டுக்குள்ள கூப்பிடுறீ போலாம். என் பொண்ணுகிட்ட என்ன பேச்சு? எங்ககிட்ட வந்து பேசுங்க. ஐயோ மாமா, என்னங்க மாமா இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வாங்க வீட்டுக்குள்ள வாடா. என்னடி உங்க அப்பனுக்கு கழுத்து சுலுக்கிருச்சா? மூஞ்சி அந்த பக்கம் திருப்புறாப்ல. தம்பி, நான் தான் ஊர் பஞ்சாயத்தாருங்க. இந்த பஞ்சாயத்துக்கு நீ வர சொன்னாங்க, நானும் வந்துட்டேங்க. பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கலாங்களா? ஊருக்குள்ள எதையோ தடை பண்றானுங்க. இந்த பஞ்சாயத்து பண்றவங்கள தடை பண்ண மாட்டேங்கிறாங்களே. தம்பி, ஊருக்கே பஞ்சாயத்து பண்றவப்பா நானு. என்னை போய் தடை பண்ண சொல்ற? ஏனுங்க பஞ்சாயத்தாரு? எந்த வீட்டுல எப்படா பிரச்சனை நடக்குன்னு வாத்துட்டே இருப்பீங்களா? பிரச்சனை நடக்குன்னு சொம்ப தூக்கிட்டு கிளம்பி வந்துடுறீங்க. ஆமா, சொம்பிங்க காணும். சொம்பா? அத பஞ்சாயத்து பண்ணும்போது மரத்தடியில வச்சிருப்பீங்களா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சொம்பு, எச்சு துப்புறதுக்கு ஒரு சொம்பு இல்லையா? யோ கந்தசாமி, இந்த ஆளுக்கு பஞ்சாயத்து பண்ணி அதை கூட்டிட்டு வந்தியா? மானம் போகுதியா? ஐயோ அண்ணா கோச்சுக்காதீங்க. என்று மருமகனுக்கு கொஞ்சம் வாய்ந்தீங்களோ அதான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு. என்று மகன் மூஞ்சி பாருங்க, வாடிவே கிடக்குது. அது எப்பவுமே வாடி போன மூஞ்சிதான். தெரியாதனமா நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்களா? உங்க மக சிரிச்சு நாங்க பார்த்ததே இல்லைங்க. கொஞ்சம் சரி சொல்லுங்க, கலகலகலன்னு கேக்குதான்னு பாத்தரலாம். நீ பண்றதாண்டி ஓவரா தெரியுது. என்னடி இதெல்லாம்? வீட்டுக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்தை வெளியே வச்சு நார் அடிச்சிட்டு கிடக்கிற குடும்பத்தை என்ற வேத்தி எங்க நார் அடிக்கிறா? அவளை நீங்க தான் நார் அடிக்கிறீங்க. என்ற வேத்தி வெளியே கூட போனதே கிடையாது. இப்படி கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்திட்டீங்களே. யார் அது? என்ன ஒண்டாட்டி வயசானா பேசுற மாதிரியே இருக்குது. என் பேத்தியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, என்ன எப்படி அழகாலாம் தெரியும்? ஓ சில்க் சுமிதா நீங்களா? பாருங்க, இன்னும் சீவ்லெஸ் பிளவுஸும் சாரிலையும் சும்மா டக்கரா இருக்கீங்க. நிஜமாங்களா மாப்ள? நான் சில்க் சுமிதா மாதிரியா இருக்கேன்? என்ற ஒண்டாட்டி விட நீங்க தான் அழகா இருக்கிறீங்க. என் ஒண்டாட்டி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தேனா நிஜமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேனாக்கும்.
என் புருஷன் கூட இப்படி சொன்னதில்ல பேராண்டி. நான் உங்க பக்கம்தான். என் பேத்தி ஒரு வாயாடி. அவளோடலாம் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். கிளவி அப்படியே பல்ட்டி அடிச்சிருச்சு. நல்லா சொன்னீங்க ஆச்சி. இனியாவது கொஞ்சம் உங்க பேத்திக்கு புத்திமதி சொல்லிட்டு போங்க. பஞ்சாயத்து முடிஞ்சுச்சா? நான் கிளம்பலாமா? என்ன பஞ்சாயத்து முடிஞ்சுதான்னு கேக்குறீங்க? இன்னும் நாங்க ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே. மா, எங்களை எதுக்குமா போன் போட்டு வர சொன்ன? விஷயத்த சொல்லு. அப்பதான் உன் வீட்டுக்காரர் அடங்கி நிப்பாரு. இல்லைன்னா அவர் எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், முப்பாத்தா மாதிரி உலகத்துல அழகான பொண்ணே கிடையாது, எனக்கே கட்டி வைங்கன்னு. நீங்க எல்லாம் கேட்டீங்களா? இப்ப பாருங்க, எவனுக்கோ ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டு மந்தையில வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஓ, நீதான் அவனா? என் பொண்டாட்டிய ஒன் சைடா லவ் பண்ணவன். உன் பேரை சொல்லித்தான் தைலியா புலம்பிட்டு இருக்கிறா. இப்போ ஒன்றும் கேட்டு போல. நான் வேணா அவளை டைவர்ஸ் பண்ணிடுறேன். நீ கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துப்பா. என்ன ஆள விடுங்க. நானா தப்பிச்சு நிம்மதியா வாழ்றேன். மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அறிவு இருக்கா இல்லையா? அறிவோட தான் பேசுறேன். உன்ற மாமா கூட்டிட்டு போய் ஒரு 4 நாளைக்கு உன்னை வச்சு குடும்பம் நடத்துறானா உன் அத்தனை என்னன்னு தெரியும். நான் வச்சுல குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். அவன் என்னமோ தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறான். டே, பக்கத்துல வந்து உட்காந்து வாருடா. அவ பேய் மாதிரி தெரியவா. ரொம்பத்தையும் என் பொண்ணை தரக்குறவா பேசிட்டு இருக்கிறீங்க மாப்பிள. ஊருக்குள்ள என்ற ஒன்ன கட்டிக்க எத்தனை பேர் போட்டி போட்டாங்க தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தாதான் உங்க ஊர் பக்கமே வந்திருக்க மாட்டேனே. எவனோ ஒருத்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கறன்னு கையில கிடைச்சதும் நல்லா மண்டையில மிளகா அரைச்சு அனுப்புனீங்கல்ல. ஏனுங்க மாமா, நீங்க யாரு பஞ்சாயத்துக்கு வர்றது? நான் கேட்கற கேள்விக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னு கேட்க போறீங்க? பொண்ணை பெத்து வளர்த்தி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நான் நிம்மதியா வாழ போறேன்னு போயிடுறீங்க. அவளுங்களை கட்டிட்டு கஷ்டப்படுறது நாங்க தானே. உங்க ஊர்ல இவ்வளவு கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா 4 எருமை மாடை வச்சு சாணி அள்ளிட்டு இருந்திருப்பா. இப்போ நல்ல ஏசி ரூம்ல படுத்து தூங்குறா. கேஸ் அடுப்புல சமைக்கிறா. வாஷ் மிஷின்ல துணி துவைக்கிறா. பில்டின் மைக்ரோ ஓவனு, டிஷ் வாஷரு, ஓடிஜி இதெல்லாம் வச்சிருக்கிறா. இதுல எல்லாத்துலயும் சமைச்சு சமைச்சு ஆயில் எல்லாம் தின்னு உடம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கிறா. இதெல்லாம் என்னன்னாவது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இதோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? தம்பி, நீங்க சொன்னீங்களே, இதெல்லாம் எந்த காய்கறிங்க தம்பி? காய்கறியா? யோ, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு வாங்கி போட்ட மிஷின்யா. சமைக்கிறதுக்கு மிஷினா? இப்படி எல்லாம் மிஷின் இருக்கு? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. ஏனுங்க, இது மாதிரி எல்லாம் மிஷின் இருக்கா என்ன? நீங்க இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கல? ஏய், இப்போ உன் பஞ்சாயத்து கேக்குறீங்க வெள்ளடி. பொண்ணு பஞ்சாயத்து பார்க்க வந்திருக்கிற போடி அந்த பக்கம். மிஷின் எல்லாம் வாங்கி போட்டா போதுமா? அதுல யார் நின்னு சமைக்கிறது? ஓ, மேடம்க்கு மிஷின்ல சமைக்க கூட கஷ்டம். பாருங்க, உங்க பொண்ணுக்கு சமைக்கிறதுக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்குற. அதுல நின்னு சமைக்கிறது கூட கஷ்டம். நின்னு சமைக்க முடியாதுன்னா அதுதான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? சின்னதா இருந்தாலும் நீங்க பொண்ணை விட்டுட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது தப்பு தானுங்க மாப்பிள்ள. ஏற்கனவே ஒரு பேய்கிட்ட உத வாங்கிட்டு இருக்கிற. இன்னொரு பேய் கட்டி அவனாவது உத வாங்குவானா? ஏதோ சும்மா சொல்லிட்டு போனதுதான். அதை பிடிச்சிட்டு பஞ்சாயத்துக்கு ஆள் கூப்பிட்டு இருக்கிறா வேலைங்காதவ. கேளுங்கட்ட, நீங்களே நல்லா கேட்டுக்கோங்க. உங்க ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது எத்தனோ நகை போட்டீங்க? மாப்பிள்ள, நகையெல்லாம் சொல்லுங்கத்த, சொல்லுங்க. அப்பதானே நீங்க யாரு நான் யாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். பாருங்க, பஞ்சாயத்து தலைவர் வேற வந்திருக்கிறாரு. அது வந்துங்க மாப்பிள்ள, நகையெல்லாம் போடலீங்க. நீங்க வெறுங்காலத்தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனீங்க. சொல்லுங்க, உங்க ஒண்ணு இப்ப எத்தனோ நகை வச்சிருக்கிறேன்னு கேளுங்க. ஏண்டி, நகையெல்லாம் எடுத்தியா? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல. சரியான கல்லிடி நீ. பாருங்கத்த, உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கிறா. 10 பவுன் நகை வாங்கி கொடுத்துக்கிறேங்க. இந்த தங்க வைக்கிற வேலைக்கு 10 பவுன் என்ன வேலையாவது தெரியுமா? 5-6 லட்சம் ரூபாய் இல்லாம நகையெல்லாம் வாங்க முடியாதுங்க. இத்தனையும் வச்சுட்டு எப்படி பேசிட்டு இருக்கிற வருங்க அவ. அம்மா, அது வந்து கோச்சுக்காதம்மா, உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஏண்டி, எல்லாம் வாங்கி வச்சுட்டு மாப்பிள்ளை குறை பேசிட்டு இருக்கிற நீ என் மூஞ்ச கூட முடிக்காத. ஏனுங்க, நான் ஊருக்கு போறேன். நீங்க வந்தா வாங்க, வரலைனா வாங்க. தங்கமான மாப்பிள்ளை பஞ்சாயத்து இருக்கு, நான் போறேன். அம்மா, அம்மா நில்லுங்கம்மா. ஏமனி நில்லு. அடி, கோச்சுக்கு போற நில்லு. நான் முக்கில உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்க பொண்ணு பஞ்சாயத்து முடிச்சுட்டு கிளம்புவாங்க. இங்க வாரடி முப்பாத்தா, எனக்கு கிடைக்காத புருஷன், உங்க அம்மாவுக்கு கிடைக்காத புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காண்டி. புத்திமதியோட வாழ கத்துக்கோடி. நானும் கிளம்புறேன். ஆச்சி, ஆச்சி நில்லாச்சி. இதெல்லாம் பரவாயில்லைங்க. என்ற அம்மா ஒரு டீ போட்டு கேட்டா டீ போட்டு தர மாட்டேங்கிறா. ஊர்பட்டு நாயும் பேசிட்டு இருக்கிறா. வாய் திறந்து மூடவே மாட்டேங்கிறா. 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கிறா. பசங்களையும் திட்டிட்டு இருக்கிறா. காலனிக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சண்டை ஓடுறா. இவளை பத்தி சொல்லணும்னா
இன்னும் கமெண்ட் அடிக்கிட்டே போலாம். நான் என்னைக்காவது என்கிட்டே சொல்லியிருக்கேனா? கொஞ்சம் கூட நான் வருத்தப்பட்டதில்ல. இவகிட்ட 4 அடியும் வாங்கிட்டு வாயை மூடிக்கிட்டு நல்லவனாட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். போதும் மாப்பிள, போதும். தப்பா நினைச்சிட்டு வந்துட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சுக்கோங்க மாப்பிள. நான் கிளம்புறேன். நீயும் உங்க அம்மால மாதிரி தான் இருக்கிற. புத்தியை மாத்திட்டு பொழைக்கிற வழிய பாரு. நம்ம ஊர்க்காரங்கள கிளம்புங்க. பீச்சை பார்த்துட்டு கிளம்பி போலாம். அப்பா அப்பா நில்லுங்கப்பா. எதையோ பேசி பஞ்சாயத்துக்கு வந்து அனுப்பி விட்டீங்களே, இப்ப சந்தோஷமா? கூறுகட்ட குப்பானுங்களா இருப்பானுங்க போல. நான் சொன்னதையெல்லாம் உண்மை நம்பிட்டு எப்படி போராடுங்கன்னு பாரு. எனக்கு 10 பவுன் நகை நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதை வேற நான் எங்க அம்மாட்ட சொல்லணும், எங்க அம்மா எப்படி கோச்சிட்டு போகுதுன்னு பாருங்க. எதுக்கு மாமா இது போய் பேசி அம்மா மகளுக்குள்ள இருக்க வரவே விரிசல் பண்ணி விட்டுட்டீங்களே. நல்லா இருப்பீங்களா? ஏண்டி உண்மையெல்லாம் பேசினா வாழவே முடியாது. அது பொண்டாட்டிக்கிட்ட உண்மை பேசணும்னு வச்சுக்கோ, சத்தியமா வாழ முடியாது. பொண்டாட்டிட்டு மட்டும் உண்மை இல்ல, மாமனாரு மாமியாரு எல்லார்கிட்டயும் போய் தான் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாவனும் ஒன்ன மாதிரியே இருக்கிறானுங்க. ஏண்டி உன் குடும்பத்துல எவனும் அறிவுள்ளவனே கிடையாதா? உங்களை எல்லாம் திருத்த முடியாதுங்க மாமா. பேசிட்டு இருக்கதே வேஸ்ட். எதையோ பேசி எங்க அப்பா மனசை மாத்தி கோச்சிட்டு போற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நில்லுங்கப்பா, இவன் சொல்றதுல நம்பாதீங்கப்பா, எல்லாம் பொய். அப்பா அப்பா நில்லுங்கப்பா. உண்மையே பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன ஹரிச்சந்திரனா?